ஆனால் இன்னொரு முக்கியமான கொஸ்டின் நம்ம ரெக்வல் கேட்டிருக்காரு. ஆமாம், அவன் மாட்டினார். நிறைய பேர் வந்து அவங்கவுங்க சர்ச்சில் மீடியா டீமில் இருக்காங்க. ஸோ ஃபுல் டைம் பார்த்தீங்கன்னா வீடியோ கவர் பண்ணுவாங்க, ஆன்லைன் ஸ்ட்ரீமிங்கில் ஒர்க் பண்ணுவாங்க, ஃபோட்டோஸ் எடுப்பாங்க, இல்லைனா சாங் லிரிக்ஸ், சர்மன் பாயிண்ட்ஸ் எல்லாமே போட்டுட்ருப்பாங்க. அவங்களால அந்த மெசேஜ் டைமில் வர்ஷிப்போட கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ அவங்க அந்த மாதிரி பசங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ மீடியா டீம் டெஃபினெட்லி தே பிகம் த ஃபேஸ் ஆஃப் த சர்ச். ஒரு சர்ச்சில் மீடியா டீம் இல்லாட்டி அங்கே நடக்கிற விஷயங்கள் மக்களுக்கு தெரியாது, ஆண்டர் செய்கிற திட்டங்களும் வந்து மக்களுக்கு தெரியாது. ஸோ மீடியா டீம் இல்லாமல் we have come to a point that church will not grow and church needs a media team. At the same time, does the media team have a pastor? அந்த மீடியா டீமை வந்து ஷெப்பர்ட் பண்ணுறதுக்கு ஒரு மென்டார் இருக்கிறாங்களா? அவங்களுடைய பைபிள் ரீடிங் எப்படி இருக்குது, அவங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப் எப்படி இருக்குது? இது வெரி ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஜாப். மீடியா டீம் வந்து லுக்ஸ் வெரி ஃபேன்சி, கேமரா தூக்கிட்டு போகிறாங்க, இது பண்ணுறாங்கன்னா நாங்கள் பிரசங்கம் பண்ணுறது 1 hour, அதுக்கப்புறம் ஷூட் பண்ணுறது, செட் பண்ணுறதுக்கும் எடிட் பண்ணுறதுக்கும் அது ஒரு 8 மணி நேரம் ஆகும். அது it's going to take a lot of deadlines and everything. So I wish the media team should have a pastor and a mentor and also like to check how are they doing spiritually. ரெண்டாவது வந்து I will encourage them to take a decent breaks. எங்கள் சபையில் வந்து all volunteers, nobody is paid workers கிடையாது, கேஜெட்ஸும் அவங்களுக்கு தான். அது 3 monthsக்கு we do a lot of work, 1 monthக்கு we shut down the whole media team. போஸ்ட் போடாதீங்க, எடிட் பண்ணாதீங்க, எதுவுமே பண்ணாது. 1 month come and receive the word, just come as yourself, because இந்த 3 மாதம் வந்து ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும். So 1 month I will compromise on my church quality, I'll compromise on some of the activities, but for me I'm more concerned about the person. Great. அதனால் எங்கள் சர்ச் எப்போ சொல்லுவேன், நான் உன்னை கேமரா வேணால் பார்க்கல, உன்னை ஏசோட சீஷனை தான் பார்க்குறேன். You're worshipping God through the camera. So நாளைக்கு நீ கேமரா எடுக்க மாட்டேன்னு சொன்னாலும் still I will like to serve you, I like to hang out with you, because this will go away anytime. So media team should not be abused by the Christians. They should be encouraged, they should be taken care, they should be well fed. Yes. அதுக்கப்புறம் இந்த மீடியா டீம் வந்து கருத்துக்காக தான் செய்கிறோம் சொல்லிட்டு வாழை வாங்கிட்டு காசே கொடுக்காமனா அவங்க என்ன பண்ணுவாங்க? அதை பெட்ரோல் பங்கில் போய் சொல்ல முடியாது, கருத்துக்காக தான் ஊழி செய்கிறேன், ஃப்ரீயாக போடுவாங்களா? ஸோ மேக் தம். ஸோ அவங்க வந்து ப்ரொஃபஷனாக வரும்போது ட்ரீட் தம் ப்ரொஃபஷ்னலி. மினிஸ்ட்ரி வரும்போது மினிஸ்ட்ரி ட்ரீட் பண்ணுங்கள். பிகாஸ் ஐவ் சீன் மீடியா டீம் இன் அப்யூஸ்ட் இந்த மினிஸ்ட்ரி சர்க்கிள். ஆண்டவருக்காக தானே செய்கிறேன்னு சொல்லிட்டு பே கம்மியாக கொடுப்பாங்க. குவாலிட்டியும் வேணும், காசும் கொடுக்க மாட்டேட்டா, then don't get into this whole production. So media team needs to be celebrated, they need to be taken care, they need to be shepherded properly. Yes. Super Anna. Wonderful. Same applies to musicians. Same. நிறைய மியூசிஷியன்ஸ் வந்து பின்மட்டத்தில் போனாங்க, ஏன்னா நல்லா யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த டைமில் யார் பீக்கில் இருக்காலும் யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பைபிள் படித்தானா, செத்தானா, உயிரோட இருக்கிறானா யாருமே கேட்கவே இல்லை. அது ஏன்னா அடுத்த ஆள் லெஸ் பேக்கு வந்த உடனே அவங்களுக்கு போயிடுறாங்க. ஐ திங்க் வர்ஷிப் நம்ம இந்தியாவில் இந்த வர்ஷிப் கல்ச்சர் இஸ் பிகம் வெரி நான் பிப்ளிக்கல் ஆகிட்டே போகுது. லைக் whoever is pulls in more crowd, they are the bestன்றாங்க. But whoever is able to draw the presence of God should be the best. Yes. So I think I feel bad for the musicians also, like they're mistreated, not taken care properly, and somebody has to mentor them and walk with them. They're all nice people, but they need some pastors. Good. Wonderful. Note பண்ணிக்கோங்க.